ஹலோ. பார்த்தசாரதி சார், சொல்லுங்க. பேசிட்டீங்களா? என்ன சொல்றான் சார்? நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் பதில் சொல்லி ஆகணும் சார். அவன் எல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் சார் எல்லாம் பண்ணியிருக்கான். இல்லை, நீங்க எனக்கு புரியல. நீங்க எனக்கு சாதகமா பேசுறீங்களா, அவனுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், இல்லைன்னு சொல்லல நான் சார். இப்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சார் பதில் சொல்றது சார்? ஐ மீன் டு லாஸ் சார். அவன் இப்ப ஷேரை வாங்கிட்டு போறான்னு சொன்னா நான் என்ன சார் பண்ண முடியும் சார்? யூ ஹாவ் டு ஸ்பீக் சார். எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க என்ன சொல்றீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். என் லைஃப் ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா வாழ்றதுக்கு தான் வழி இல்லை. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. போக போக அவனுக்கு எனக்கு செட் ஆகல. என்னோட பிசினஸ் சரியா போகல. எல்லாமே பிரச்சனையில போயிட்டு இருக்கும்போது அவன் என்னை விட்டு போறேன்னு நிற்கிறான். என்னோட இன்வெஸ்டர்ஸ் நான் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன். பேங்க்ல வாங்கின கடன், சேட்டுட்டு வாங்கின கடன், ஊர்ல வாங்கின கடன், என்னை சுத்தி இப்போ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. கடன் கடன் கடன். எல்லாத்துக்கும் காரணம் அவன் மட்டும்தான். ஹலோ பார்த்தசாரதி, பேசுனீங்களா? பார்த்தசாரதி, அவன்கிட்ட தெளிவா சொல்லுங்க. அந்த இன்வெஸ்டர்ஸ் நான் சொல்றது எதுவுமே ஏத்துக்க விரும்பல. அவங்களுக்கு தேவை ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா அவன் கைக்கு கிடைக்கணும், இல்லைன்னா நான் மொத்தமா போயிடுவேன். இது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. இது இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட். அவங்க க்ளோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வித் என் ஐடியாவை பொறுத்து. இதில் நாங்கள் 2 பேருமே சைன் பண்ணிக்கிறோம். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அவன்கிட்ட சொல்லி புரிய வைங்க ப்ளீஸ். இல்லைன்னா நானே அவன்கிட்ட நேராக வந்து பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஆமாம், பேசிட்டு எனக்கு கூப்பிடுங்க.